Hello everyone, welcome back to my YouTube channel. Myself Dinesh Kumar from Feathers NEET Academy. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா NCERT ல இருக்க உங்களுக்கு 4th chapter Moving Charges and Magnetism தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போறது. Moving Charges and Magnetism. ஸோ நீங்கள் கிளாஸ் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ கரண்ட் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆனாலே அது வந்து ஒரு மேக்னட்டிசம் கிரியேட் பண்ணும். அதிகமாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி கிரியேட் பண்ணணும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10th மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ஏசி மோட்டார், டிசி மோட்டார் அதை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்க. தென் ரைட் ஹேண்ட் தம் ரூல்லாம் படிச்சிருப்பீங்க. அதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இங்கே. தென் ஏசி மோட்டார், டிசி மோட்டர்லாம் இங்கே பார்க்க மாட்டோம். அது சிமிலர்லி தென் ஜென்ரேட்டர் ஆல்சோ வில் நாட் பி ஏபிள் டு சி. ஸோ இந்த சாப்டர் பேசிக்கலாக வி வில் டிவைட் இன் டூ கேட்டகரி. ஒன்று என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு பார்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு இதை பிரிக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது லைக் இந்த 10th சாப்டரில் படித்தது வந்து கன்ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து இட் வில் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது இங்கே பார்ப்போம். தென் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜோ இல்லை கரண்ட் கேரிங் கண்டக்டரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் இஃப் யூ மேக் இட் டு மூவ் ஆர் எல்ஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு, கேரி கண்டக்டர். ஸோ இது ரெண்டும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம். அந்த கேஸில் இட் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதுவும் நெக்ஸ்ட் வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வச்சுருக்கோம். நம்ம ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆர் மூவிங். ஸோ அந்த கேஸ்லையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இட் வில் பி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இந்த சாப்டர் இந்த ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் ஹியர். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்துட்டு தென் வி வில் கோ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபைன். ஆஸ் ஐ செட் நவ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பற்றி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்ஜ். ஸோ ஒரு சார்ஜ் வந்து when I make it to move in the magnetic field that will experience a force. ஸோ அந்த சொன்ன மாதிரி ஒரு சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் யார் கிரியேட் பண்ணது we are not worried now. ஸோ அது வந்து ஒரு பர்மனெண்ட் மேக்னெட்டாக கூட இருக்கலாம், ஒரு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டாக கூட இருக்கலாம், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், எனிதிங் would have created that magnetic field. பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம யார் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கிரியேட் பண்ணாங்கன்னு ஒரி பண்ணல. சார்ஜ் வந்து யாரோ ஒருத்தங்க கிரியேட் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டில் we are just make it to move. ஸோ அந்த மாதிரி கேஸில் ஸோ இதில் சில நோட்டேஷன்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து we will denote it as B vector. I'll say about this. ஸோ இதில் கொஞ்சம் நோட்டேஷன்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸில் புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னென்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ மேக் a cross in the board, what I mean is magnetic field is going inwards னு அர்த்தம். ஸோ magnetic field நான் இந்த 2D போர்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா magnetic field is going inwards னு மென்ஷன் பண்ணுறதுக்காக I'll put cross. If I put dot, so what I mean is magnetic field is coming out னு அர்த்தம், which means going inside. Field going inside னு அர்த்தம். இந்த கேஸில் field coming outside னு அர்த்தம். ஸோ இந்த நோட்டேஷன்ஸ் we will be using. ஸோ இது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிக்கிங்க. எப்போல்லாம் க்ராஸ் பண்ணோம்னா field is going inwards னு அர்த்தம். எப்போல்லாம் when I keep dot it means field is coming out of the board னு அர்த்தம். Okay, fine. Let me take the first category where I put cross for now. ஸோ இதுக்கப்புறம் தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, பிங்கிற அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபைன். இங்கே ஒரு சார்ஜ் மூவ் பண்ண வைக்கிறோம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் லெட் மீ டேக் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ண வைக்கிறோம். த மொமெண்ட் வென் ஐ இந்த v velocity இருக்குன்னா the moment when it enters, ஸோ v velocity இங்கே என்டர் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகுதுன்னா அதே டைரக்ஷன் தானே எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன சாப்டர் படித்தோம், negative charges will move in this direction. So we will assume that positive charges are moving in the opposite direction.
ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் பண்ணுற டேரக்ஷனில் தான் கரண்ட்டோட டேரக்ஷன் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜிங் மூவ்னா கரண்ட்டோட டேரக்ஷன் இதே டேரக்ஷனில் இருக்கும். ஏது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கிளாஸ் 10th ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சிருப்பீங்க. லைக் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் டுகெதர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்னென்னா, thumb finger will show the direction of force and your index finger will show the direction of magnetic field and your middle finger shows the direction of current. Either right hand rule, thumb finger will show the direction of force and your index finger will show the direction of magnetic field and your middle finger shows the direction of induced current. So இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, your left hand rule is for the product for force. Like what I mean is, நீங்கள் magnetic field கொடுப்பீங்க, கரண்ட்டும் கொடுப்பீங்க, in back what you will get is force. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மோட்டார்ஸில் யூஸ் பண்ணுறது, மோட்டரில் நம்ம பை டிஃபால்ட்டாக அதில் மேக்னெட்ஸ் இருக்கும். தென் வி வில் கிவ் கரண்ட், இன் பேக் வில் கெட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது அதை பம்ப் பண்ணுற மாதிரி. ஸோ வாட்டராக இருக்கட்டும் இல்லை ஏராக இருக்கும், தட் வி வில் பம்ப் இன் தட் மோட்டார். ஸோ அந்த பம்ப் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் தேவை. தட் ஃபோர்ஸ் வி வில் கெட் இன் ப்ராடக்ட். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் ரூல் என்ன, வி வில் கிவ் ஃபோர்ஸ் அண்ட் வி வில் கிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன் பேக் வில் கெட் கரண்ட் அஸ் அ ப்ராடக்ட். இது வந்து ஜென்ரேட்டர்ஸில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் டீசல் ஊற்றி நம்ம அந்த மோட்டர் வந்து ரோல் பண்ண வைப்போம். ஸோ அந்த ஜென்ரேட்டர் மூவ் பண்ண வைப்போம். இந்த ஜென்ரேட்டர்லேருந்து வாட் யூ வில் கெட் இஸ் கரண்ட். ஸோ இந்த கேஸில் நான் யூஸ் பண்ண போகிறது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், பிகாஸ் ஃபோர்ஸ் பற்றி நான் இப்போ ஐ எம் கோன் டாக். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டேரக்ஷனில் மூவ் ஆனால் கரண்ட்டும் என்னது இதே டேரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். கரண்ட்டோட டேரக்ஷன் இதே டேரக்ஷன். ஸோ ஆஸ் ஐ செட், கிராஸ் போட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட்ஸ். யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வில் ஷோ த டேரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் போகிற டேரக்ஷனில் உங்களுக்கு கரண்ட்டும் இருக்கும், கரண்ட்டும் இதே டேரக்ஷன் தான் இருக்கும். Your force it will experience this direction. So it will experience the force in this direction. F. Let me take F small b mention, right? F small b is nothing but magnetic force in artham. Fine. So in the direction it will experience force. Obviously it will be perpendicular to this. How it is perpendicular I will tell you. And I the மூணுமே perpendicular. So this is perpendicular. So velocity in the direction la or particle move ஆகுது v velocity la. So if I apply forces in this direction, its velocity may increase. It will get accelerated. If I apply force in the opposite direction, its velocity will decrease. But if I apply like this, either like this or like this, so மேலே கீழே upwards or downwards, if I apply force, what happens is, இந்த velocityயோட direction மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் தவிர இந்த velocityயோட magnitude சேஞ்ச் ஆகாது. Like for example, இது 5 meter per second மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. So இதோட velocity vector after some time it will change like this. இங்கேயும் வியோட பேட்டரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 meter per second. பட் இனிஷியலாக இந்த டேரக்ஷனில் இருந்துச்சு, இப்போ என்னது இந்த டேரக்ஷன் மாதிரி. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே வந்திருக்கும். டிபெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இந்த பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால இதோட வெலாசிட்டியோட டேரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகவே தவிர வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே velocity perpendicular magnetic force is acting. ஸோ அப்போ என்ன ஆகும், இதோட டேரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ டேரக்ஷன் சேஞ்ச் ஆகி கன்சிடர் the positive charge will come in this direction with the velocity v. ஸோ அப்போ என்னது அகெயின் magnetic field is inwards, current is in this direction, force will be in this direction. இப்போ ஃபோர்ஸோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷனில் இருக்கும் இப்போ. ஓகே, அதனால திருப்பி இன்னும் கொஞ்சம் திரும்பவும் ஃபைன் இங்கே வந்துடும் பாசிட்டிவ் சார்ஜ். தென் இதோட வெலாசிட்டி இந்த டேரக்ஷனில் இருக்கும், ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷன். ஸோ எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபோர்ஸ்க்கும் இந்த வெலாசிட்டி வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஃபைன், இங்கே போயிட்டு இங்கே திருப்பி இங்கே திரும்பும் போதும் இங்கே வெலாசிட்டி வெக்டர் இருக்குன்னா பாசிட்டிவ், இந்த டேரக்ஷனில் உங்களுக்கு ஃபோர்ஸ் வெக்டர் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கேருந்து போய் அப்படியே இங்கே சுற்றிட்டு இங்கே வந்துடும். ஸோ எல்லா டைம் பார்த்தீங்கன்னா வி வெக்டரும் அண்ட் எஃப்பி வெக்டரும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஃபைன், இதே இன்னும் கொஞ்சம் நான் டயக்ராம் மட்டும் நான் வரைஞ்சி காமிக்கணும்னா இங்கே போயிட்டு இப்படி வந்துடும். ஸோ இட் வில் டேக் அ ட்ராஜெக்டரி லைக் திஸ், ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி. ஸோ ஹாஃப் சர்க்கிளாக வரணும்னா இதுக்கு ப்ரைம் கண்டிஷன் இருக்கு என்னன்னா, இது என்ட்ரு ஆகும்போது இந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதே தான் இங்கே லீவ் பண்ணும்போது வரும் 90 டிகிரி. ஸோ மேபி இப்படி போகும்போது லைக் என்ட்ரு ஆகும்போது எனக்கு இப்படி போகுதுன்னா வரும்போது இது சுற்றிட்டு வரும்போது இந்த டைரக்ஷன் வரும். இப்படி போச்சுன்னா இது சுற்றிட்டு ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒரு ஹாஃப் சர்க்கிள் எடுத்துகிட்டு இப்படி வந்துடும். ஆனால் இப்படி மூவ் ஆச்சுன்னா இது ஹாஃப் சர்க்கிளுக்கு மேலேயே வரும்.
ஹாஃப் சர்க்கிளுக்கு மேலேயே வந்துடும். ஃபைன். ஸோ அதே வந்து let me take dots. So dots irukka magnetic field, what I mean is magnetic field is coming out of that board nartham. So when the magnetic field is coming out of the board, na and the case la let me take positive charge moving in this direction, velocity v. So current over direction in the direction irukku. So current over direction in the direction irukku. Magnetic field is in this direction. So appo let me what I have is magnetic field வந்து இந்த directionல, current or direction வந்து இந்த direction. So your middle finger has to show the direction of current. So middle finger shows the direction of current, your index finger shows the direction of magnetic field. அப்போ force என்னது கீழ act ஆகும். So it will act downwards. So இந்த கேஸ்ல dot இருந்துச்சுன்னா it will experience the trajectory like this. It will go like this. Fine. இதே negative charge வச்சுனோம்னா, for example negative charge with a velocity v, negative charge உள்ள போகுதுன்னு வைங்க. So negative charge is electrons. So negative charge க்கு opposite direction தான் current pass ஆகும். If I take negative charges in this direction, if it is moving in this direction, so current or direction opposite இருக்கும். Obviously electron move ஆகிறதுக்கு opposite direction தான் current move ஆயிட்டு இருக்கும். So current is moving in this direction. Your middle finger shows the direction of current, and your index finger shows the direction of magnetic field, and thumb finger shows the direction of force. So in the case it will experience force in upward direction. So upward direction in the direction முன்னாடி பார்த்த கேஸ் மாதிரி it will make a trajectory like this. Better. Fine. Okay. நம்ம என்னன்னா லைக் இது வரைக்கும் ஃபீல்டு இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டு வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா then it will make a trajectory like this. So இனிஷியலாகவே நம்ம என்ன பண்ணுறோம், லைக் full field regionல if I leave a charge, full field regionல if I leave a charge, what I mean is, so இங்கேருந்து அந்த சார்ஜ் லீவ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் கேஸில் இங்கே ஓரத்துலேருந்து விட்டுருந்தோம்னா ஸோ இட் வில் மேக் a trajectory and come back. ஸோ இந்த கேஸில் இங்கேருந்து லீவ் பண்ணுறோம். ஸோ இட் நாட் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் லைக் திஸ். ஏன்னா இங்கேயும் ஃபீல்டு இருக்குது, திருப்பி அது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ். ஸோ இங்கே விட்டுருந்தோம்னா இட் வில் பி லைக் திஸ், then force is in this direction, then it will go here, velocity vector, force in this direction, go here, the force is acting in this direction. If I take a positive charge, force will be in this direction. So adhe inge varumbodhu again force in this direction, velocity will be, force in this direction, velocity will be in this direction. So it will be keep on rotating in a circle. Fine. இப்போ சர்க்கிள்லேயே மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இது மேலே ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவேஷன் இருக்கு, F is equal to mv²/r. ஸோ இங்கே சென்ட்ரிபிட்டலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னா FBங்கிறது, இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு FBன்னு எழுதிக்கலாம். ஃபைன். இந்த FBக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் வரக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா FB. ஸோ இது எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னா it is depend upon current and magnetic field. ஏன்னா இங்கே என்ன சார்ஜஸ் மூவ் ஆகிட்டு இருக்கனால ஆப்வியஸ்லி இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே கரண்ட்டை பற்றி நான் இந்த இன்ஃபர்மேஷன் பேசல, பட் கரண்ட்டுக்கு பற்றி என்ன இந்த சார்ஜ் இருக்கணும். ஸோ I is equal to Q/T இருக்கா. ஸோ Qங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் டைம். ஸோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து எது டிட்டர்மைன் பண்ணும், ஹவு ஃபாஸ்ட் when it is moving. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் ஒரே ஒரு சார்ஜ் இது மாதிரி கன்யூஸாக நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ நான் ஒரு சார்ஜ் வச்சு நான் மற்ற எல்லாத்தையும் அசைன் பண்ணுறேன். ஸோ ஒரு சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்க சார்ஜ் வேகமாக மூவ் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் என்னது வேகமாக, ஐ மீன் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஸோ வென் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட் இன் பேக், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வில் இன்க்ரீஸ் இன் பேக், ஹியர் கரண்ட் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஸோ இன்டெரக்ட்லி ஐ கேன் சே தட் FP இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Vன்னு, அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ். ஸோ இப்படி இருக்குன்னு வைங்க, நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ இங்கே க்ராஸ் செக்ஷன் இருக்குது. ஸோ இதோட வெலாசிட்டி வந்து எல்லாத்துக்கும் அதே வெலாசிட்டி இருக்குது. ஸோ ஸ்லோவாக போயிட்டுருச்சுன்னா இதில் ஒரு செகண்டில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் தான் க்ராஸ் ஆகிருக்கும். ஸோ Q வில் பி லெஸர். ஸோ V அதிகமாக இருந்துச்சுன்னா மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வில் க்ராஸ். ஸோ மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் மீன்ஸ் மோர் கரண்ட். ஸோ சம்ஹவ் இட் இஸ் FB இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்னது Q இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஐ கேன் டெல் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். Next is it is directly proportional to B also.
Bங்கிறது obviously magnetic field. So magnetic field அதிகமாக இருந்துச்சுன்னா your force also would have been greater. So it is different on these two. Fine. இந்த கேஸில் நான் வந்து இது ஒரு யூனிட் சார்ஜிங்னு எடுத்தேன்னா into 1 பண்ணிக்கலாம். If I take Q amount of charge, so FB is directly proportional to QVB ன்னு எழுதிக்கலாம். For Q charge. Fine. So the proportionality remove பண்ணா 80 introduce a constant. Let me take that constant value is 1 because experimental that they have proved. So QVB ன்னு. So this is the equation of this. Fine. So F being the vector because force and the force has direction. So force is a vector quantity. So inge patamna here there are two vectors. And velocity or vector, magnetic field or another vector. But Q is going to be a scalar. So this is scalar. This and this are going to be vectors. So inge vectors in the multiplication irukku. And the multiplication it is going to get a direction. So ரெண்டு வெக்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டே ப்ராடக்ட் தான் இருக்குது. என்னது ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் நம்ம இந்த கையில் கிட்ட ஸ்கேலர் குவான்டிட்டி, பட் இங்கே இருக்கிறது வெக்டர். ஸோ இப்போ இங்கே இருக்க போகிறது வந்து கிராஸ் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னா அகைன் ஐ வில் கெட் அவுட் வெதர் இட் இஸ் வி கிராஸ் பி ஆர் பி கிராஸ் பின்னு. ஸோ இங்கே இருக்கிறது பாருங்கள், வி இஸ் இன் திஸ் டைரக்ஷன், velocity is in this direction, and magnetic field is in this direction. V is in this direction, magnetic field is in this direction. Force I am getting here. So force the product vandirukku. So what I have to do is cross product na adu வந்து curl vector irukum. So V is curling B in the F direction. So V is curling B in F direction. So V is curling B. B cross V எழுதினா கீழ போயிருக்கும். But force என்னது இங்க பார்த்த மாதிரி இந்த சார்ஜுக்கு it is acting here. So V cross B in this direction, F ஓட direction. So V cross B. B cross B எடுத்தா கீழ போயிருக்கும். This is V cross B. So what I have to write as FB vector is equal to Q into V cross B. So this is the vector product. Fine, இங்க positive charge வச்சனால அது மாதிரி. இது negative charge na it would have rotated like this. So force அப்ப கீழ இருக்கும். மேல இருக்கிறது பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னு எடுத்தனா கீழ இருக்கிறது என்னது அப்ப நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ இங்கே ஒரே ஒரு கனெக்ஷன் தான், இங்கே ப்ளஸ் கியூ எடுத்ததில்ல, அங்கே மைனஸ் கியூ எடுத்தா இட் இஸ் ஃபார் ப்ளஸ் கியூ சார்ஜ். இப்போ FB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ V cross B. This is for minus Q charge. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் இருக்கு என்னன்னா FB is equal to QV into B. So in the case I am not taking vectors, scalars மட்டும்தான், scalar quantities மட்டும்தான். That is equal to mv square by r ன்னு இருக்கு. So let me take r here and other things I will substitute there. R is equal to mv square by qvb. So v here I can cancel. So that is equal to mv by qb. This is nothing but r. So r ங்கிறது என்னன்னா r is a radius. So initially சொன்ன மாதிரி அந்த field regionல இங்கே if I am leaving a charge it will experience a movement like this. It will experience a trajectory like this. So அந்த கேஸ்ல it is moving in a circular manner. அதோட radius தான் r. So அதோட வேல்யூ தான் mv by qb is equal to r ன்னு இருக்கும். Fine. இங்கே mvங்கிறது again we know it is a momentum. So P is equal to mv. So R is equal to P by QB. Fine. This other terms I'll tell you one by one. So R is equal to P by QB. Then we know kinetic energy and momentum relation. Nothing but kinetic energy is equal to half mv square. So what I'll do is I'll multiply and divide by mass. For half m square v square by m. What I will write is half mv the whole square by p square by m. So p other things if I transfer here 2 m kinetic energy இங்க ஸ்கொயரா இருந்தது இங்க வரும்போது அண்டர் ரூட்ல வந்திருக்கும். So p by நான் எடுத்துக்கலாம்னா 2m into kinetic energy. இந்த சம் ஆஃப் தி கேஸ்ல உங்களுக்கு
ரேடியஸ் கண்டுபிடிக்கும்போது சொல்லப்போ kinetic எனர்ஜியும் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆல்சோ அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. In that case we will be able to substitute. So R is equal to under root 2m ke by qb. This is also another equation. This is also another equation. இப்போ இதுக்கு அப்புறம் ஒன்று பார்க்கணுன்னா நம்ம இதையும் இன்னும் கொஞ்சம் வேறு டேர்ம்ஸ் எழுதணும்னா ரேடியஸாக. ஸோ we know kinetic energy is also equal to work done. Work. So that is equal to ஒர்க்குக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஏன்னா ஒர்க் அப்பான் சார்ஜ் ஆனது பொட்டன்ஷியல். ஸோ ஒர்க்குக்கு பதிலாக W is equal to Q into V எழுதிக்கலாம். So that if that is also equal to kinetic energy, so that if I substitute here, R is equal to under root 2m q v by q into b. Maybe இங்கே ரூட் இருக்குது, இதே ரூட்குள்ளே கொண்டு வந்து I can cancel whole root எழுதணும்னா 2m q v by q square b square. இது கேன்சல் பண்ணோம்னா R is equal to under root 2m v by q b square. So R has different terms. ஏன் different terms எழுதுறேன்னா உங்களுக்கு மேபி ஏதாவது இதில் இருக்க வேல்யூஸ் கொடுத்து then they will ask you to compare or they will ask you to calculate. So அந்த கேஸில் R has different equations. Fine. Maybe if you remember this, அதிலிருந்து மற்ற ஈக்குவேஷன் கூட you will be able to derive. So லாஸ்ட் கேஸில் ரேடியஸ் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். Radius equation R is equal to mv by qb. This was the first equation we derived. அதிலிருந்து மற்ற ஈக்குவேஷனில் பார்த்தோம். ஃபைன். ஸோ அந்த சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த சார்ஜ் வந்து அந்த சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜ் இட் இஸ் மூவிங் சர்க்குலர், தட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஃபைன். ஸோ சர்க்குலர் மோஷன் மூவ் ஆகிட்டு அதோட ரேடியஸ் பார்த்தோம். மூவ் ஆகிட்டே இருக்குது, அதோட டைம் பீரியட் கால்குலேட் பண்ணணும்னு நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் ஆஃபன் இட் வில் டேக் அ சிங்கிள் டர்ன். ஸோ அதோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா t is equal to opposite time is equal to distance traveled by velocity. ஸோ இந்த கேஸில் ஒரு சிங்கிள் டர்ன் எடுக்கணும்னா மீன்ஸ் ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணணும்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2πr இருக்கும் பை ஒரு வெலாசிட்டி. ஆர் இந்த ஈக்குவேஷன் டெவலப் பண்ணிடுவேன். So t is equal to 2pi mv by qb. இங்கே இருக்க v இருக்கு. So v I can cancel. T is equal to 2pi m by qb. So this is the equation for the time period and this is the equation for radius. Fine. Time period கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு குவான்டிட்டி இருக்கு, என்னன்னா frequency. So what is the frequency of this rotation? இந்த ரொட்டேஷனோட டைம் பீரியட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரொட்டேஷன் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சாச்சு. தென் அதோட ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஐ நோ f is equal to 1/t. ஸோ டீக்கு ஈக்குவேஷன் இருக்குது. if I directly substitute here, f is equal to qb by 2πm. So this is the equation for frequency. So the frequency கண்டுபிடிச்சாச்சு. Then similarly we will find angular frequency. Angular frequency கண்டுபிடிக்கணும்னா omega is equal to 2pi f ன்னு, that is equal to f க்கு ஈக்குவேஷன் டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணா 2pi qb by 2pi can cancel. Omega is equal to qb by m. So these are the different equations for different terms. So அது வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. ஃபைன். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து 2018 JEE மெயின்ஸில் கேட்டது. என்னன்னா an electron, a proton and an alpha particle having the same kinetic energy are moving in a circular orbits of radii RE, RP and alpha respectively in a uniform magnetic field. The relation between RE, RP and R alpha is.
ஸோ RE RP R ஆல்ஃபாங்கிறது அது ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்குலர் மோஷன். ஸோ அதோட ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ REக்கு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ RE இஸ் ஈக்குவல் டு mv பை QB ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு. RE இஸ் ஈக்குவல் டு P பை QB இருந்துச்சு. நெக்ஸ்ட் R இஸ் ஈக்குவல் டு under root 2 KE m by QB இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு ஸோ RE is equal to under root 2 m by V by QB square. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருந்துச்சு. ரேடியஸ்க்கு இத்தனை ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஸோ இவங்க கொடுத்துருக்குது என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க கொடுத்துருக்குது சேம் கைனடிக் எனர்ஜி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ கைனடிக் எனர்ஜி இருக்க டேர்மே எடுக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி இருக்க டேர்ம் இந்த டேர்ம். ஸோ அதர் திங்ஸ் ஐ வில் ரிமூவ். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் R is equal to under root 2 kinetic energy m by QB. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஹேஸ் சேம் கைனடிக் எனர்ஜி and uniform magnetic field. So kinetic energy magnetic field is same. So this is also constant. So inge determine the radius edu adhima irukum edu kammiya irukum determine pandrathu this mass and the charge. Inge enna kuduthirukanga, electron, proton and alpha particle. So electron, proton, then alpha particle. ஸோ எலக்ட்ரானோட மாஸ் வந்து நியூமரேட்டர் இருக்குது அண்ட் சார்ஜ் வந்து டினாமினேட்டர் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணலாம், தென் வில் கோ டு ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் சார்ஜ்ங்கிறது சேம், நத்திங் பட் இதுக்கும் 1.6 into 10⁻19 கூலும், இதுக்கும் 1.6 into 10⁻19 கூலும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி எல்லாம் யூனிட் வரி. ஸோ அந்த ரேடியஸ் வந்து நெகட்டிவ் இருக்க போகிறதில்ல. ஸோ இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது சேம், இதுக்கும் ஈன்னு வச்சோம்னா இதுக்கும் ஈ தான், 1.6 into 10⁻19 கூலும். ஸோ மாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 9.1 into 10⁻31 kg and this is going to be 1.6 into 10⁻27 kg. இதுக்கு வந்து 9.1 into 10⁻31, இதுக்கு வந்து 1.6 into 10⁻27. நீங்கள் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே தேவையில்லை, ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ இது கம்பேர் பண்ணாலும் தெரியுது டினாமினேட்டர் ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் பார்த்தோம்னா இதுக்கு கம்மியாக இருக்குது, ப்ரோட்டானுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி RE is less than RPங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஃபைன், REங்கிறது less than RP. இப்போ இதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன் மேபி கிரேட்டராக இருக்கலாம், லெஸ்ஸாகவும் இருக்கலாம். தென் we will come back to electron. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆல்ஃபா பார்ட்டிகல், let me compare this with proton. Proton and alpha particle. இப்போ ப்ரோட்டான் நான் மாஸ் பண்ணேன் 1.6 into 10⁻27. Let me take that is mass of the proton. So the value வந்து 1.6 into 10⁻27 kg. So alpha particle ஓட மாஸ் நான் கம்பேர் பண்ணணும் in terms of proton வந்து. So this will have 4 times of that mass of the proton. So alpha particle na to achieve 4. So it will have 4 times of the mass of the proton. இதே சார்ஜ் வந்து E 1.6 into 10⁻19 கூலும் எடுத்ததுன்னா this will have 2 times of E. ஸோ இது ப்ரோட்டானுக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா நீங்கள் இந்த கேஸில் சப்ஸ்டிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் இது அதிகமாக இருந்தாலும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறக்காக தான் இது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டிகல் இருக்குது, என்னென்னா டியூட்ரான். இந்த கொஸ்டின் கொடுக்கல, டியூட்ரான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சேம் சார்ஜஸ் ப்ரோட்டான், இட் ஹேஸ் த சேம் சார்ஜ் அண்ட் இதோட மாஸ் மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட மாஸ் வில் பி 2 times ஆஃப் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான். ஸோ டியூட்ரான் பற்றி இங்கே கொடுக்கல, இன்கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் கம்பேருங்கிறக்காக தான் இது எழுதியிருக்கு. ஸோ இந்த கேஸில் கொடுத்துருக்குது ப்ரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் தான். ஸோ தட் அலோன் ஐ வில் கம்பேர்.
ஸோ ரேடியஸ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து என்னவா இருக்குன்னா அண்டர் ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, மாஸ் வந்து எம்பின்னு எழுதிக்கலாம், பை கியூக்கு பதிலாக இங்கே இ அண்ட் சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் நான் எழுதணும்னா R of alpha particle is equal to under root 2 kinetic energy. Mass பார்த்தீங்கன்னா 4 times இருக்கு. அப்போ 4 times of mp by 2e into b. So இந்த 4 நான் வெளில கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட் வெளில வருமா, it will become 2. So 2 under root 2 kinetic energy mp by 2e b. 2 I can cancel. So this is same as rp. Is equal to R alpha. So இங்க பார்த்தீங்கன்னா R alpha and that is equal to RP and that will be less than RE. That will be greater than RE. So அந்த option கரெக்டாக இருக்கிறது option A. So this is going to be a correct answer. So இந்த question வந்து NEET 2013ல கேட்டிருந்தது. என்னன்னா when a proton is released from rest in a room, it starts with an initial acceleration a0 towards west. When it is projected towards north, the speed v0, it moves with an initial acceleration 3a0 towards west. The electric and magnetic fields in the room is, so in all option கொடுத்திருக்காங்க east west, then up down கொடுத்திருக்காங்க. So up down என்னன்னா I'll tell you about that. See for example இது நம்ம north எடுத்தோம்னா this will become south. So this is going to be right side இருக்கிறது east, left side இருக்கிறது west. The up downங்கிறது upper means which is coming out, down which is going inwards. Okay. So first கொடுத்திருக்கிறது electric field, then second இருக்கிறது magnetic field. Electric and magnetic fields are. So proton is released, positive charge is released from rest. In a room, it starts with an initial acceleration a0. அப்போ ரெஸ்ட்ல இருக்கும்போது it is moving with an acceleration a0. நம்ம FB னு ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். FB is equal to BQV. Nothing but V is the velocity and V is the magnetic field. Magnetic field நால ஒரு force வரும்னா it has to move. So only then it will experience the force. ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லை. என்னன்னா charge is initially at rest. ஸோ அப்போ ரெஸ்ட்ல இருந்தாலும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால தான். நம்ம பார்த்துருக்கோம் FE is equal to E into Qன்னு பார்த்துருக்கோமா. ஸோ இந்த கேஸில் சார்ஜ் மூவ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சார்ஜ் ரெஸ்ட் இருந்தாலே இட் வில் பி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் இது. ஸோ இங்கே F net is equal to MA எழுதிக்கலாம். இந்த F net is completely because of இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வந்த ஃபோர்ஸ் தான். ஏன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஏதாவது ஃபோர்ஸ் வரும்னா இட் ஹேஸ் டு மூவ் வித் வெலாசிட்டி. இந்த கேஸில் அப்படி இது வரல. ஸோ F net is completely of FE. FE is equal to E into Q, that is equal to MA. ஸோ உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ E is equal to MA by Q. இங்கே EA என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன், இது ஒரு ஆக்சலரேஷன் A0 கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜஸ் E, ப்ரோட்டான்ங்கிறதுனால அதோட சார்ஜ் E, MA0 by E. ஸோ தட் இஸ் அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஸோ when it is kept, it is moving towards north. இப்போ ப்ரோட்டான் இங்கே வச்சுருக்கோன்னா, ப்ரோட்டான் இப்படி வச்சுருக்கோன்னா, sorry, it acceleration A0 towards the west. So it is moving towards the west na, obviously in the direction electric field இருக்குன்னா electric field இந்த direction இருக்குன்னா electric field இந்த direction இருக்குன்னா force அதே direction இருக்கு. electric field ஓட directionல force இருக்கு. இந்த கேஸ்ல force இருக்க directionல electric field இருக்குன்னு போய்க்கலாம். So force இந்த direction இருக்கு, இந்த direction, because acceleration is that direction. F is equal to ma. So acceleration direction தான் force ஓட direction. ஸோ இங்கேருந்து வரும்போது ஃபோர்ஸோட டைரக்ஷனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே டைரக்ஷன் தான். எந்த டைரக்ஷனா வெஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன் வெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. எய்தர் திஸ் ஆப்ஷன் ஆர் திஸ் ஆப்ஷன். மேக்னெட்டிக் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஐ வில் ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் MA0 by E west. So I'll keep it. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே, ஃபர்ஸ்ட் திங் இது எங்கே லீவ் பண்ணுறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னா F is equal to FB is equal to BQVன்னு பார்த்துருக்கோம். ஸோ சார்ஜ் ஹேஸ் டு மூவ். ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு, when it is projected towards north with the speed V0. So it is projected
upwards with the speed v naught. So the positive charge தான். So positive charge இந்த direction மூவ் ஆயிருக்கு. அப்போ கரண்ட்டும் அதே direction தான் இருக்கும். So current or direction, your middle finger shows the direction of current. எப்போ பார்த்துங்க, you have to use left hand, not the right hand. So left hand use பண்ணும்போது then your middle finger shows the direction of current. Positive charge move ஆகிற direction தான் உங்களுக்கு current இருக்கும். Then it is experiencing the force. எந்த directionல it is 3a0 towards the west. அப்போ இந்த direction it is experiencing the force. In case இந்த directionல இந்த direction experience பண்ணுறதுனால, so this is the direction. So magnetic field has to be inwards. அப்போ inwardsனா down சொல்லு. So magnetic field down தெரிஞ்சிருச்சு. இப்போ down தெரிஞ்சாலே this option is going to be correct. Fine. Still we will check the magnetic value. So magnetic field is inwards. So force it is experiencing in this direction and current is in this direction. Magnetic field inverse ஆ இருந்தாகும். Fine, but still இதோட net acceleration கொடுத்துருக்காங்க. F net is equal to m into a ஓட வேல்யூ 3a0. ஸோ இங்கே இனிஷியலாகவே கண்டுபிடிச்சிருந்தோம் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டேரக்ஷனில் இருக்குன்னு. ஸோ இப்போ என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டேரக்ஷனில் இருக்குது, அதனால அந்த ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ட்ஸ், அதனால அந்த ஃபோர்ஸும் என்னது டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்குது. ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, அதனால இதுக்கு ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் கேஸில் இது மூவ் ஆகலை. ஸோ மூவ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால எந்த ஒரு ஃபோர்ஸும் கான்ட்ரிபியூஷன் பண்ணல. இந்த கேஸில் என்னது, இது மூவ் ஆயிருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வந்த ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, ஏற்கனவே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே வந்த ஃபோர்ஸும் இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் இஸ் நத்திங் பட் எஃப் பி ப்ளஸ் எஃப்இ, தட் இஸ் ஈக்குவல் டு m3a0. ஸோ எஃப்இ வேல்யூ தான் தெரியுமே, எனது ma0ன்னு பார்த்துருந்தோமா. எஃப்இ தட் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு q தட் இஸ் ஈக்குவல் டு ma0ன்னு பார்த்துருந்தோம். ma0, ஸோ இஃப் ஐ சப்ஸ்டியூட் FP, அது சரி வந்துச்சுன்னா 3ma0 minus ma0 that is equal to 2ma0. ஸோ இங்கே இருக்கிறது FBயோட ஈக்குவேஷன் BQV. மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்க. B is equal to 2ma0 by Q சார்ஜ் என்னது இங்கே ப்ரோட்டானால E, velocity என்னது V0. So this is the equation for this. So in the direction, net force is in this direction, your magnetic field has to be inwards. Inwards not down. So this option is correct. Fine. I hope you might have understood everything regarding this concept. So if you have doubt, you can comment pannunga. I will look back and revert to you back. Then idukapra irukka concepts la idukapra irukka video la paakalam. Until then, stay tuned. It's bye from Dineshma. See you on the next video.